ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். இதுதான் டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனலுக்கான லிங்குமே டெலிகிராமில் இருக்குது. அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸே எக்ஸாமுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருப்பாங்க, நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். அதில் உங்களுக்கான அந்த ரிஜிஸ்டர் நம்பர் வந்து இருக்கும். அதில் செர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப்பில் போய் செர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் கொடுத்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை செர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் இல்லை வேறு ஏதாவது இடஒதுக்கீடு இருக்கும், பிஎஸ்டிஎம் அது வைஸாகவுமே கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஃபுல் டீட்டெயில்ஸாகவே இருக்கும் பிடிஎஃபாக. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகலை அப்படின்னாலும் நெக்ஸ்ட் இயர் படிக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கட் ஆஃப் மார்க் பார்க்குறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் இருக்குது நம்ம அடுத்த வருஷம் எந்த அளவு எஃபெக்ட் போட்டு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். அதனால் இந்த ரிசல்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது எஸ்ஏ எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கும் எஸ்ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும், இந்த எக்ஸாமில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த எக்ஸாமில் இந்த முறை ரிசல்ட்டில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இல்லைனாலும் நெக்ஸ்ட் டைம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.